வெல்கம் பேக் டு விண்வெளி பார்வை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பூமியினுடைய முக்கியமான ஒரு சுழற்சி சம்பந்தமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாலை பூமியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. பூமி 23.5 டிகிரி சாய்வான கோணத்தில் கவுண்டர் கிளாக் வைஸாக சுற்றி வர, அதாவது வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் சுற்றி வருது. இந்த மாதிரி சுற்றி வரும் பொழுது பார்க்கக்கூடிய விதத்தை பொறுத்து, அதாவது நார்த் போல்லேருந்து ஒருத்தர் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், பூமி என்ன செய்யுது, வெஸ்ட் டு ஈஸ்ட்டாக சுழண்டுக்கிட்டு இருக்குது. அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். இப்போ பாருங்கள், அதே டைரெக்ஷனில் தான் இதை நான் சுற்றிட்டு வரேன். அதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி திருப்பும்போது அதோடைய சுழற்சி என்கிறது எப்படி மாறும் அப்படின்னு சொன்னால், ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக மாறிடும். இது ஈஸ்ட் வந்துருச்சு, இது வெஸ்ட்டு வந்துருச்சு. அதாவது போல் நம்ம ஒரு கற்பனைக்காக ஒரு சேஞ்ச் பண்ணி காட்டும்போது அதோடைய ரொட்டேஷன் எப்படி வந்துருச்சு, ஈஸ்ட்டிலேருந்து வெஸ்ட்டாக மாறிடுச்சு. இப்படி கவுண்டர் கிளாக் வைஸாக, அதாவது நார்த் போல்லேருந்து பார்க்கும்போது வெஸ்ட் டு ஈஸ்ட் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸாக சுற்றக்கூடிய அதை ப்ரோக்ரேட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே இதை நம்ம ஃப்ளிப் பண்ணி திருப்பி பார்க்கும் பொழுது, சவுத் போலோடைய வானத்திலேருந்து ஒருத்தர் பார்க்கும் பொழுது அது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு சுற்றுதா இல்லையா, அதை ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நாம் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பூமி வெஸ்ட்டு டு ஈஸ்ட்டாக சுற்றுது, கவுண்டர் கிளாக் வைஸாக சுற்றுது அப்படின்னு நினச்சாலும், ஆனால் சவுத் போலை பொறுத்த வரைக்கும் அது ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதே போல் துருவ பகுதிகளில் சூரியன் கிழக்கில் உதிக்கிறதோ அதே போல் மேற்கில் மறைகிறதோ கிடையாது. காரணம் என்னன்னு சொன்னால், அங்கே 6 மாதம் பகலும் 6 மாதம் இரவும் இருக்கும். இப்போ பூமி 23.5 டிகிரி அந்த கோணத்தில் இருக்கும் பொழுது, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், துருவ பகுதிகளில் ஏதாவது ஒன்று எக்ஸ்போஸ் ஆகும். அப்படி எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது அதோடைய அந்த துருவ பகுதியினுடைய தலைக்கு மேலே உள்ள வானத்தில் சூரியன் இருக்கும் பொழுது சூரியன் மறையாத ஒரு நிகழ்வு தான் ஏற்படும். அப்போ கண்டினியூவாக ஒரு ஈக்வினாக்ஸிலேருந்து அடுத்த ஈக்வினாக்ஸுக்கு பூமி போகும் பொழுது அங்கே என்ன நடக்கும்னு சொன்னால், 6 மாதம் பகலும் அடுத்து ஒரு சால்ஸ்டைஸ்லேருந்து அடுத்த சால்ஸ்டைஸ் வர்றதுக்குள்ளார 6 மாதம் இரவும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பூமியில் நிகழும். எங்கேன்னு சொன்னால் அது துருவ பகுதிகள். இந்த தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அதே போல் என்னதான் பூமி ப்ரோக்ரேட் மோஷன், ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு தனித்தனியாக இருந்தாலும், பூமியில் சூரியன் உதிக்கக்கூடிய திசை கிழக்கு தான். அது எப்போதுமே மாறுறதில்ல. மறையக்கூடிய திசை மேற்கு தான். அது எப்போதும் மாறுறதில்லை. தேங்க்யூ.